அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB67, அதாவது சுண்டு விரலில் வெளிப்பக்க நகர்கோண முறையில் அமைந்திருக்கிறது தான் UB67. இதோட பஞ்சபூத சுழற்சி நம்ம பார்க்கணும். இதை உணவு தத்துவமாகும். இந்த புள்ளி தோணும்போது நாம எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், அது எந்த மாதிரியான நோய்க்கு கேட்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். UB67 அப்படிங்கும்போது சிறுநீர் பையில் காற்றுப்புத புள்ளி. அப்ப நீர்ல ஏர் பாயிண்ட் அப்படின்னு வருது. அப்ப இனிப்பும் காரம் ரெண்டும் எதிரெதிரான ஒரு சுவை உடைய ஒரு ஃபுட்டு. இந்த ரெண்டு சுவையும் கலந்த உணவா நாம கொடுக்கும்போது எந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நோய்லாம் நம்ம என்ன பேசிப்போம் அப்படின்னா, மெயினா இதுல பேசுறது மூக்கு அடைப்பு. இது மூக்கு அடைப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. மூக்கு அடைக்கிறது நீங்க தனிப்பட்டு எடுத்துக்கிறாம ஒரு இடத்துல ஒரு விஷயம் தேங்குது, ஏதோ ஒண்ணு அடைச்சுக்கிறது அப்படின்னாவே இப்ப மலம் போகாம அடைக்குது, உங்களுக்கு வெளியேற மாட்டேங்குது, இல்ல நீர் அடைக்குது, இப்படி எதுக்கு வேணாலும் நீங்க இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு தேக்கம் வெளியேற மாட்டேங்குது அப்படின்னாவே நம்ம இந்த இனிப்பும் காரமும் உள்ள சுவை வேணும். இப்ப இனிப்பும் காரமும் என்னவா நம்ம உடம்ப பயன்படுது பாத்தீங்கன்னா, ரத்தம் அப்படிங்கறத நீர் வடிவத்துல இருக்கு. ஓகேவா? அது ரத்தம் நகரணும் அப்படின்னா காற்று வேணும். இந்த ரத்தம் ஒரு இடத்துல தேங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க அதனுடைய ரத்தத்தில் உள்ள சத்துக்களும் தேங்குது, கழிவுகளும் தேங்குது. இப்ப ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்க மாட்டேங்குது, கழிவு நீக்கத்துக்கு போக வேண்டிய உறுப்புக்கு போய் கழிவு வெளியேற மாட்டேங்குது. இதுதான் மெயினான ரீசனா இருக்கு. அப்ப உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் அடைக்குது, வெளியேற சிரமமா இருக்கு அப்படின்னு நீங்க நான் சொல்ற இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி UB67 அப்படின்ற பாயிண்ட நம்ம போடலாம். அடைப்புக்கு நான் பேசுறேன். ஒரு மேடம் என்ன கம்பெனியெல்லாம் எனக்கு மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க, கேட்பாங்க. அதாவது செமஸ்டர் கொடுக்குறாங்க, மூக்கு ஒழுங்குகளை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு பார்க்க சரியான்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இனிப்பும் காரமும் மூக்கு அடைப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா இனிப்பும் காரத்தையும் மூக்கு ஒழுங்குதல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது நேரம் மூக்குல நீரா வடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஃபுட்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் பாயிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது காற்று நீர் கொடுக்கக்கூடிய இதை தடுக்கலாம். ஓகே. அப்புறம் இது ரத்த சுற்றோட்டமா பயன்படுது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான உணவு வேணும் அப்படின்னா, கால்சியம் சத்து நிறைந்த உணவா இருக்கணும். ஏன்னா கால்சியம் தான் நம்ம உடம்புல ரத்த சுற்றோட்டத்தை உருவாக்குது. ரத்த சுற்றோட்டம் நடைபெறணும் அப்படின்னாவே அந்த இடத்துல நமக்கு கால்சியம் வேணும். ஸோ அப்படிப்பட்ட உணவா நாம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இங்க நீங்க அதே மாதிரி என்ன தேங்கிட்டு எடுக்கணும்னா நீர் தேங்கிறது தான் மெயினா இருக்கணும். ஏன்னா அந்த நீரை காற்று நகட்டி கொண்டு போகுது அப்படின்றதுனால. இப்ப நீர் கோர்த்து தலை வலிக்குது அப்படின்றது இதுல ஆரம்பிச்சு. நீர் கோர்த்து தலை வலிக்குது, நீர் கோர்த்து அதாவது சளியா இருந்துட்டு மூக்கு அடைச்சிட்டு வலிக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த தொண்டையில சளி நின்றுட்டே இருக்கு, சளி நீளமா உள்ளது, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இனிப்பு மற்றும் காரம் இது ரெண்டும் கால்சியம் சத்து உள்ளதா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுல எது வரும் அப்படின்னா மிளகும் பனங்கற்கண்டும் வரும். இது ரெண்டுலையுமே மிளகுல கொஞ்சோட அளவு இனிப்பு சுவையும் தேவைதான் இருக்கும். அதோட அதுல நல்ல ஒரு கால்சியம் சத்து இருக்கும். அதே மாதிரி பனங்கற்கண்டு அப்படின்னு எடுக்கும்போது அதுவும் நமக்கு கருத்துல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுலயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கால்சியம் சத்து உண்டு. ஆனா குறைந்த அளவுல இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நாம சேர்ந்தெடுக்கணும். இது ரெண்டுலையும் என்ன ஒரு எடுக்கும் போது நாம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதை எரிச்சல் இருக்கு. அங்க நீர் சுற்றோட்டம் இல்லாததுனால பாதை எரிச்சல் ஏற்படுது. பட் ஆனா அவங்க இதை சாப்பிடாம கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா மிளகோட அளவு கொஞ்சம் கூட இருக்கணும்,
இந்த பணக்கட்டோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஆனா இதே இது உங்களுக்கு ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா, ஏன்னா மிளகு வந்து இன்னும் ஆகதான் செய்யும். பட் ஆனா அவங்களால வந்து அதிகமான காரத்தை வந்து எடுக்க முடியாது. இப்ப வயிற்றுல ஒரு புண்ணு இருக்கக்கூடிய பேஷண்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து மிளகோட அளவை வந்து குறைச்சிக்கணும். கொஞ்சம் பனங்கற்கண்டோட அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிடலாம். இப்படி வந்து பாவை எரிச்சலுக்கும் வந்து நம்ம வந்து சுகர் பேஷண்ட் வந்து அதிகமா வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால, ஏன்னா இந்த இனிப்பு வந்து மிகுதியா எடுக்க வேண்டாம்ன்றதுனால குறைவான அளவுல வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா வரும். ஸோ மிளகு பிளஸ் பனங்கற்கண்டு இதை வந்து நீங்க பால்ல வந்து கலந்து குடிக்கும் போதும் இதுல வந்து மூக்கடைப்பு, இந்த தலைவலி இதெல்லாம் வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லை உங்களால பால்ல கலந்து குடிக்க முடியாது, பால் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ, அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த மிளகையும் பனங்கற்கண்டையும் சேர்த்து வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி அப்பப்போ வந்து சோறு வந்து வாயில போட்டு நல்லா உண்டு நீரோட கலந்து தப்பி வந்து அதை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதோட UT67 அப்படின்ற பாயிண்ட்லையும் சேர்த்து வந்து நீங்க செக் பண்ணிக்கனால அடிக்கடி வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாறும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வெறும் ஒரு புள்ளி பிளஸ் இந்த உணவு அப்படின்றதோட மட்டும் போயிடாம நமக்கு வந்து அங்க என்ன சரியாகணும், நீரும் காற்றும் சரியாகணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய பழக்க வழக்கத்துல நீர்ல என்ன தப்பு இருக்கு, காற்றுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத கவனிச்சு அதை வந்து நீங்க சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்படி சாப்பிட்டு மட்டுமே ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இப்படி சாப்பிடலாம். ஏன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் வந்து முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்க மாட்டோம். நமக்கு திடீர்னு சளி கட்டுது அப்படின்றப்போ இதை வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்நேரமே சளி கட்டுது அப்படின்றவங்க இதோட சேர்த்து நீங்க என்ன மாதிரி மாற்றணும், எங்க வந்து தப்பு பண்றீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு அதை மாற்றும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் என் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி